நீங்க இந்தியால ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஹோட்டல் ரூம் அக்கமடேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான அப்டேட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ஆப்ட்-இன் டிக்ளரேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைட் ப்ரிமைசஸ். இதை பத்தி படிச்சேன், பட் நான் பண்ணணுமா வேண்டாமான்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட். வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் சாரதா. இன் ஷார்ட்ஸ், ஹோட்டல் அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி 2.0க்கு முன்னாடி இருந்த 12% அப்படின்ற அந்த டாரிஃப் ரேட் இஸ் கம்ப்ளீட்லி கான். ஸோ இப்போ என்ன டேரிஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are only two rates. அதாவது உங்களோட ரூம் ரெண்ட் பர் நைட் 7,500க்கு மேலே இருக்குது அப்படின்னா then you don't have a choice, you will only fall under 18% GST rate and உங்களுக்கு input tax credit benefit is also available. இந்த மாதிரியான கேட்டகரியில் இந்த ஆப்ட்-இன் டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப கிளியராகவே 18% டேரிஃபில் மட்டும்தான் இருக்கீங்க. The next category is where your room rent is less than 7,500 per night. இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% is the GST rate and you don't have the input tax credit benefit. பட் இதை தவிர சில பிஸ்னஸில் என்ன மாதிரியான மாடல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,500 கீழே தான் நார்மலாக ரூம் ரெண்ட் இருக்கும். ஆனால் வீக்கெண்ட் இல்லைனா ஹாலிடேஸ், ஃபெஸ்டிவ் சீசன் இந்த மாதிரியான சீசனல் டைமில் மட்டும் ரூம் ரெண்ட் வில் கோ அபவ் 7,500. இல்லைனா சில டைப் ஆஃப் ரூம் மட்டும் உங்களுக்கு 7,500க்கு மேலே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரியான கேசஸில் நான் 18% வித் ஐடிசி ஃபாலோ பண்ணணுமா இல்லை 5% வித்தவுட் ஐடிசி ஃபாலோ பண்ணணுமா அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் அ மேட்டர் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இந்த கிரே ஏரியா ஸ்டில் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். இந்த மாதிரி கிரே ஏரியாவில் ஓரளவுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் மூலமாக கிளாரிட்டி கொண்டு வரணும் அண்ட் டிஸ்பியூட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ஆப்ட்-இன் டிக்ளரேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைட் ப்ரிமைசஸ். அப்படின்னா எனக்கு 7,500க்கு மேலே கீழே அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த ஆப்ட்-இன் டிக்ளரேஷன் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா நாட் ரியலி ஸோ. விச் மீன்ஸ் யார் வேணாலும் தே கேன் ஆப்ட் ஃபார் திஸ் ஸ்பெசிஃபைட் ப்ரிமைசஸ் டிக்ளரேஷன். ஸோ இதனால உங்களுக்கு எப்பவுமே 7,500க்கு கீழே தான் என்னோட ரூம் ரெண்ட் இருக்கு, ஆனாலும் நான் 18% வித் ஐடிசி கேட்டகரிக்கு நான் மூவ் பண்ணிக்கணும், என்னோட ப்ரிமைசஸ் நான் ஸ்பெசிஃபைட் ப்ரிமைசஸாக டிக்ளேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா then also you can submit this form. So very clear, anybody who is submitting this form to opt-in for specific premises, now onwards you will come under the category of 18% with ITC eligibility. So யார் இந்த ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி. புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க அவங்க அனெக்ஷர் 8 ஏஆர்என் ஜென்ரேட் பண்ணதுலேருந்து 15 டேஸ்க்குள்ளே சப்மிட் பண்ணி they can opt in for specific premises. ரெண்டாவது கேட்டகரி ஆல்ரெடி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கிறவங்க அவங்க 1st Jan இருந்து 31st Marchக்குள்ள இந்த ஆப்ட்-இன் டிக்ளரேஷன் அனெக்ஷர் 7 has to be submitted. அதை சப்மிட் பண்ணுறது ஒவ்வொரு ப்ரிமைசஸ் வைஸ் அவங்க சப்மிட் பண்ணலாம். விச் மீன்ஸ் வாட், சில ப்ரிமைசஸ்க்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக் ப்ரிமைசஸாகவும் வச்சுக்கலாம், சில ப்ரிமைசஸை நீங்கள் ஸ்பெசிஃபிக் ப்ரிமைசஸில் இல்லாமல் ரெகுலர் நார்மல் ப்ரிமைசஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே மல்டிபிள் ப்ரிமைசஸில் ஹோட்டல் அக்கமடேஷன் சர்வீசஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரிமைசஸ்க்கும் செப்பரேட்டாக நீங்கள் 18% ஆர் 5% அப்படின்ற டேரிஃபை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கிறது, என்னோட பிஸ்னஸ்க்கு இந்த 18% வித் ஐடிசி பெனிஃபிட்டா இல்லை 5% வித்தவுட் ஐடிசி பெனிஃபிட்டா? இந்த கேள்விக்கான பதில் இஸ் நாட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இட் இஸ் பியூர்லி பிஸ்னஸ் மாடல் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆன்சர். உங்களோட லாஸ்ட் 5 இயர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கேபிட்டல் குட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கு, உங்களோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஓடிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான சர்வீசஸில் இருக்கிற ஐடிசி அக்யூமுலேஷன் எவ்வளோ இருக்கு, நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது ரெண்டல் ப்ரிமைசஸ்லையா இல்லை ஓன் ப்ரிமைசஸ்லையா, இப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை பேஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ப்ரொஃபஷனல் சர்வீசஸோடு நீங்கள் எடுத்து தான் யூ வில் பி ஏபிள் டு கன்க்ளூட் this answer whether it is 5% or 18%. But remember, இதில் எதுவாக இருந்தாலும் if you want to opt in for ITC availment அந்த டெசிஷனை நீங்கள் எடுத்து இந்த டிக்ளரேஷனை you have to submit before 31st March 2026 if you want to avail the input tax credit for financial year 26-27. Hope you find this video informative. தொடர்ந்து பேசுவோம். GST with சாரதா.